அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் 6 அதோட ஜென்ரல் தமிழ் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போ, அதாவது போ எனும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்று வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ வினை முற்றுன்னு என்னது? ஒரு வினை வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, செயல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ போனா என்னது? போனான், போனால் அந்த மாதிரி வரணுமா? அப்போ வினை முடிஞ்சது என்னது? போனான். சரியா? இதுல வந்து இந்த போ அப்படின்றது வேர் சொல்லா. அதுக்கப்புறத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு போய், அது வந்துட்டு வினை எச்சம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன பெயரெச்சம். இந்த போனான் அப்படிலாம் வந்துட்டு வினை முற்று. போதல் அப்படின்றது தொழில் பெயர். போதல்ன்றது தொழில் பெயர். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. அடுத்தது இரண்டாவது, ஓடு என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டறிந்து எழுதுக. ஓடுவுக்கான வேர் சொல் என்னன்னு கேக்குறாங்க. ஓடு என்ன வேர் சொல்லுக்கான தொழில் பெயர் என்னன்னு கேக்குறாங்களா? சோ நம்ம போனதுல பார்த்திருப்போம், தொழில் பெயர் என்னது? இந்த தள்ளு அதுல வந்து பெரும்பாலும் வந்து முடியும்னு பார்த்தோமா? அப்போ ஓடுனா ஓடுதல், ஓடுனா ஓடுதல். ஓகேவா? அப்ப இதுல வந்துட்டு ஓடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப என்னது? இது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று, அதாவது கா, இய, இயர் அதெல்லாம் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்றா. ஓடிய, ஓடிய பையன் பெயரெச்சம். ஒடிந்து விழுந்தான், ஒடிந்து விழுந்தான். விழுந்தான் வெறும் வினை எச்சம் தானே, வினை. ஒடிந்து விழுந்தான் வினையச்சம். சோ ஓடு எனும் வேர் சொல்லுக்கான தொழில் பெயர் ஓடுதல். ரெண்டுக்கு பாம்பே. அடுத்தது மூணாவது கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தெரிவு செய்க. நிகழ்கால வினைமுற்று. சோ நிகழ்கால வினைமுற்றுன்னா என்னது? கிறு, கின்று அப்படின்னு வருமா? நிகழ்கால வினைமுற்றுன்றதுல அந்த வார்த்தையில நமக்கு என்ன வரும்? கிறு, கின்று. நிகழ்காலம் செய்கிறது, செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு வருமா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பழுத்த பழம். சோ பழுத்த பழம்ன்றது எதை பத்தி பேசுது? இறந்த காலத்தை பத்தி பேசுதா? பழுத்து முடிஞ்சிருச்சு, இறந்த காலமா? அப்ப இறந்த காலம்னா நம்மளுக்கு என்னென்ன வரும்? மைண்ட்ல படிச்சு வச்சுங்க. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கணும். சோ இறந்த காலம்ன்றது பாத்தீங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா இறந்த காலம். இதுல பாருங்க, பழுத்த பழம், இத்து வருதா? பழுத்த இத்து வருதா? அடுத்து பாருங்களேன், பழுக்கும் பழம். அந்த பழம் பழுக்கும், ஃபியூச்சர்ல அந்த பழம் பழுக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ பழுக்கும் அப்படின்னா என்னது? எதிர்காலமா? நான் ஜெயிப்பேன், ஜெயிப்பேன்னா நான் எதிர்காலம். எதிர்காலம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இப்பு, இவ்வு, இக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா எதிர்காலம். ஓகேவா? அப்போ பழுத்த பழம் இறந்த காலம்னா இத்து, இட்டு, இரு, இன்னு இருக்கும். எதிர்காலம் அப்படின்னா இப்பு, இவ்வு, இக்கு இருக்கும். நிகழ்காலம் அப்படின்னா கிறுக்கின்று இருக்கும். அப்போ பழுக்கின்றது, பழுக்கின்ற நிகழ்காலம். சரியா? அடுத்து 3க்கு சி ஆன்சர். அடுத்து 4, தேடு வினை முற்று சொல். தேடுக்கு வினை முற்று வந்து கேக்குறாங்க. தேடுனா தேடினார், வினை முடிஞ்சிருச்சா? தேடினார் வினை முற்று. தேடிய என்பது பெயரெச்சம். தேடி அப்படின்னா வினையச்சம். தேடுதல் அப்படின்னா தொழில் பெயர். 4க்கு பாம்பே ஆன்சர். அடுத்து 5,
கொல் என்று வேர் சொல்லிலிருந்து உருவாகிய வினை எச்சம் எதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? வினை எச்சம் கொண்டு, ஓகேவா? கொண்டு சென்றான், கொண்டு வந்தான், இது வந்து வினையச்சம். ஓகேவா? கொண்டு ஊல வந்துச்சுன்னா நம்ம என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும்? வினையச்சம். சரியா? கொண்ட வந்துச்சுன்னா பெயரெச்சம், வந்துச்சுன்னா பெயரெச்சம். ஓகேவா? 5க்கு A. அடுத்த 6. விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது என்னன்னு கேக்குறாங்க. அதாவது விழுந்தவனை தூக்கி விட்டாங்களாம். ஓகேவா? அப்ப இங்க விழுந்தவன்ன்றது யாரை பத்தி சொல்லுது? ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கணும்? குமரன் கீழே விழுந்தான், குமரனை தூக்கி விட்டேன்னு தான் வந்திருக்கணும். குமரனை தூக்கி விட்டேன்னு வராம என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? விழுந்தவனை தூக்கி விட்டான்னு சொல்றாங்களா? அப்போ விழுந்ததுன்றது ஒரு வினை. அப்போ வினையை குறிக்காமல், சாரி, விழுந்தவரை குறிக்காமல் இவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? ஒருத்தவர் கீழே விழுந்துட்டாரு, விழுந்தவரை வந்துட்டு நாங்க தூக்கி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ வந்து இந்த விழுந்தானைன்றது யாரை குறிக்குது? அந்த நபரை தானே குறிக்குது. ஓகேவா? அப்போ விழுந்த நபரை குறிக்காமல், சரி, அந்த விழுந்த நபரை வந்து பேரை சொல்லி குறிக்காம அந்த வினையை வச்சு சொன்னா அதுக்கு பேர் என்னது? வினையால் அணையும் பெயர். ஓகேவா? வினையால் அணையும் பெயர். இப்போ ஓடு அப்படின்னா ஒரு வினையால் அணையும் பெயர் என்னது? ஓடியவர். பாடு அப்படின்னா பாடியவர். ஓகேவா? அப்ப அந்த பர்டிகுலர் பேரை சொல்லாம அந்த வினையை வச்சு சொல்றது. விழுந்தானைனா அந்த நபரை தான் மறைமுகமா குறிக்கிறது. 6க்கான ஆன்சர் சி. அடுத்து 7. வினையால் அணையும் பெயரை கண்டறிக. பார்த்தோமா? வினையால் அணையும் பெயர் இப்ப என்னது? கேட்டவர். கேட்டவர் அதான் வந்துட்டு வினையால் அணையும் பெயர். கேட்டு அப்படின்றது என்னது? வினையச்சம். கேட்ட அப்படின்னா கேட்ட பையன், பெயரச்சம். கேட்டான் அப்படின்னா வினை முற்று. ஓகேவா? 7க்கான ஆன்சர் டெல்லி. அடுத்து 8. கொல் என்ற வேர் சொல்லிற்கான தொழில் பெயர் யாது? கொல் எனும் வேர் சொல்லிற்கான தொழில் பெயர் என்ன? சோ இதெல்லாம் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ கொல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும்னா கொல்லுதல் அப்படிதான் நம்ம ஞாபகத்துல வச்சிருப்போம். கொல்னா கொல்லுதல், ஒருத்தவர் கொல்றாரு. அவர் இன்னொரு மீனிங் என்னன்னா கோரல் அப்படின்னு அர்த்தம். கோரல், கொல் அப்படின்னா கோரல் அப்படின்னு அர்த்தம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி இன்னொரு ஒண்ணு இருக்கு, வாழ். அதோடைய வாழனும் வேர் சொல்லிற்கான தொழில் பெயர் என்னன்னு கேட்பாங்க. வாழனும் வேர் சொல்லிற்கான தொழில் பெயர். அதோட ஆன்சர் நம்ம என்ன நினைப்போம்னா வாழ்தல் அப்படின்னு நினைப்போம். சோ வாழ்தல்ன்றதெல்லாம் கிடையாது. வாழ் என்பதற்கான தொழில் பெயர் வந்து வாழ்க்கை. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? வாழ்னா வாழ்க்கை. சோ வாழ்தல் கிடையாது. வாழ்தலும் வரும், ஆனா நம்மளுக்கு எக்ஸாக்டா நம்மளுக்கு வர்றது பாத்தீங்கன்னா வாழ்க்கை. சோ 8க்கான ஆன்சர் நான் சி. 9. எல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவான தொழில் பெயர் என்னது? இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸா நம்மளுக்கு வர்றது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. சரியா? நீங்க எல்எல்னு போட்டிருப்பீங்க. ஓகேவா? எல்எல் அப்படின்றது தொழில் பெயர் கிடையாது. சோ எல்எல் அப்படின்றது அல்லிற்று வியங்கோல் வினைமுற்று. அல்லிற்று வியங்கோல் வினைமுற்று. சோ எல்லியவும் வராது, எல்லினானும் வராது, எல்லலும் வராது. அப்ப ஆன்சர் என்னது? இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேவா? ஏன்னா எல்லியே அப்படின்னா பெயரெச்சம், எல்லினான் அப்படின்னா வினைமுற்று. சரியா? அப்போ இந்த இடத்துல எல்எல் அப்படின்றது அல்லிற்று வியங்கோல் வினைமுற்று. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை. 9க்கான ஆன்சர் என்னது? மேற்கண்ட எதுவும் இல்லை. டி ஆன்சர். 10. கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டுபிடி. வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டுபிடின்னு கொடுத்திருக்காங்களா?
அப்போ வினையச்சம்னா என்னன்னாக்கா நம்ம என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும்னா வெந்து தனிந்து அப்படின்னு இருக்குமா. அப்போ ஊல முடியும், அடுத்து ஈலையும் முடியும். இது ஒண்ணு ஞாபகத்துல வச்சுங்க. வினையச்சம் அப்படின்னா ஊல முடியும், ஈல முடியும். அப்ப இதுல பாருங்க, வெந்து வெந்து அப்படின்னா வினையச்சம், வெம்பி எய்தி வினையச்சமா. மூடு பணி வினையச்சம் கிடையாது. ஓகேவா. சோ மூடு பணின்றது ஒரு வினை தொகை. மூடு பணின்றது ஒரு வினை தொகை. மூடு பகைன்றது ஒரு வினை தொகை. 10க்கான ஆன்சர் பாம்பே. 11 சீதையை கண்டேன் எனும் தொடர். சீதையை கண்டேன் என்பது முதல்ல ஒரு பெயர் சொல் அதுக்கு அடுத்து ஒரு வினை முற்று வருது அப்படின்னா அது ஒரு பெயரச்ச தொடர். பெயர் சொல் வினை முற்று வந்தா பெயரச்ச தொடர். அதுவே வினை முற்று முதல்ல பெயரச்சம் ரெண்டாவதா வந்தா அதுக்கு பேரு வினை முற்று தொடர். ஓகேவா. எக்ஸாம்பிள் பாருங்களேன். சீதையை கண்டேன் அப்படின்றது ஒரு பெயரச்ச தொடர், முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது கண்டேன் சீதையை. இப்ப அனுமர் ராமர்கிட்ட சொல்லுவாராம் கண்டேன் சீதையை. ஓகேவா. அதாவது எதுக்கு அதை சொல்றாரு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை பார்த்த உடனே ராமருக்கு ஹாப்பினஸ் வந்துடணுமா. இப்ப சீதையை அப்படின்னு சொல்லும் போது சீதைக்கு அடுத்தது நம்ம என்ன வேணாலும் அந்த இடத்துல போட முடியும். பார்க்கவில்லை, பார்த்தேன், இல்லை, அந்த மாதிரி எதுவும் போட முடியுமா. அப்போ அதுல மனசு அவர் கஷ்டப்பட போறாருன்னு முதல்ல அவர் என்ன சொல்றாரு, கண்டேன் சீதையை அப்படின்றாரு. அப்ப கண்டேன் சீதையை என்னும் போது கண்டேன் என்றது ஒரு வினை முற்று, சீதையை அப்படின்றது ஒரு பெயரச்சம். ஓகேவா. ஏன்னா சீதையை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அது வினைமுற்று அதுக்கு அடுத்து பெயரச்சம் வருது. ஓகேவா. அது முற்று பெறாம தானே இருக்கு, சீதையை அப்படின்னு முற்று பெறாம தானே இருக்கு, அதனால பெயரச்சம். அப்போ சீதையை கண்டேன் என்பது ஒரு வினைமுற்று, வினைமுற்று தொடர். ஓகேவா. 11க்கு ஆனா சீதையை கண்டேன் என்பது பெயரச்ச தொடர். சீதையை கண்டேன்னா பெயரச்சம், கண்டேன் சீதையை அப்படின்னா வினைமுற்று தொடர். ஓகேவா. சோ 11க்கான ஆன்சர் பாம்பே. அடுத்து 12 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நா, நூ, மை, நூ. ஓகேவா. அதாவது ஆ வருதா, ஊ, ஐ, ஓ. அதாவது இந்த ஆர்டர்ல பாருங்க. உங்களுக்கு இன்கேஸ் இது ஞாபகம் வரல அப்படின்னாக்கா இந்த ஆர்டர்ல பாத்துங்க. சரியா. நானானது இன்னு கூட்டல் ஆ, நா, இன்னு கூட்டல் ஊ, நூ, இன்னு கூட்டல் ஐ, நை, இன்னு கூட்டல் ஓ, நூ. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஆ இல பாத்துங்க. ஆ அடுத்து ஊ, ஊ அடுத்து ஐ, அது அடுத்து ஓ. 12க்கான ஆன்சர் என்னது, நாடு, நுங்கு, நைதல், நொச்சி. ஓகேவா. 12க்கு டெல்லி ஆன்சர். அடுத்து 13 அகர வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறி. மா, மீ, மூ, மே. மனந்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம். 13க்கு பி ஆன்சர். அடுத்து 14 அகர வரிசை. அங்கை, அஞ்சு, அல்லல். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து ஆல வந்துருது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும், ரெண்டாவது எழுத்து பார்க்கணுமா. ஓகேவா. ந, ஞ, ந, ல, ல. இதுதான் வரிசை. அங்கை, அஞ்சு, அந்தி, அல்லல், அல்லல். 14க்கு ஏ. 13க்கு பாம்பே, 14க்கு ஏ. அடுத்து 15 அகர வரிசை. திருப்பி ஞாபகத்தை வச்சுங்க. கா, கி, கூ, கே, கை. பி ஆன்சர். காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. பி ஆன்சர். அடுத்து 16 அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறி. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் எழுத்து எல்லாமே சேல வந்துருதா. அப்ப நம்ம ரெண்டாவது எழுத்து தான் பார்க்கணும்.
டா பா ல ந. செடி செம்பு செல்வம் சென்னை. 16க்கு பாம்பே ஆன்சர். அடுத்து 17 அரசன் ஆமனுக்கு. முதல்ல உயிர் எழுத்துக்கள் நம்ம போட்டணும் பார்த்தோமா, அப்போ இது ஃபர்ஸ்ட் வந்துருது. அதுக்கு அடுத்தது கொம்பு கா பா மா. அரசன் ஆமனுக்கு கொம்பு பல்லாண்டு முத்து. 17க்கு ஏ. 18 பெயரச்ச சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆ ஓ. இது உயிரெழுத்துக்களை முதல்ல போட்டுக்கணுமா, ஆசிரியர் ஓனான், அப்புறம் கிளி தேனி தையல் பழம் மான். 18க்கு பாம்பே. அடுத்து 19 கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து. பாம்பே ஆன்சர். 19க்கு பாம்பே. 20 சா வரிசையில் தான் வருது. ஆ இ இ. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது 2 3 1. 20க்கு பி ஆன்சர். 21 சரியான அகர வரிசை எழுதுக. காக்கை கீற்று கூந்தல் கேணி. ஏ ஆன்சர். 21க்கு ஏ. 22 ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இந்த வார்த்தைய சரியானதா மாத்துன்றாங்க. சோ இதுக்கு முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு அப்படின்றதுக்கும் இந்த ஓர் அப்படின்றதும் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, உயிர் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா ஓர் முன்னாடி யூஸ் பண்ணிக்கணும். உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சுன்னா ஒரு அப்படின்ற ஒரு எழுத்துக்களை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப பாருங்க, ஓர்ன்றது ஓருக்கு அடுத்தது உயிர் எழுத்துக்கள் வரணுமா, ஒருன்றதுக்கு அடுத்தது ஒரு உயிர்மை வரணுமா. அப்ப ஆன்சர் என்னது? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓகேவா? 22க்கு பி ஆன்சர். அடுத்து 23 பழம் என்பதன் கூட்டு பெயர் என்ன? பழங்குலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாழைக்குலை பழங்குலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பழங்குலை. அப்ப குவியல் என்பது என்னது? கற்குவியல். மந்தை அப்படின்னா மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோமா, மாட்டு மந்தை. கட்டு புற்கட்டு பனங்கட்டு அப்படின்னுவாங்களா. 23க்கு பாம்பே. 24 என்று கொல் அம்ம. எவ்வகை சொல் என்பதை கண்டுபிடி. இந்த என்று கொல் அம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா எந்த ஒரு சொல்லுமே நம்மளுக்கு பொருள் கிடையாது. ஓகேவா? தனியா பொருள் கிடையாது. ஆனா இதை நம்ம இணைப்பு சொல்ல பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பொருளை கொடுக்குது. ஓகேவா? சோ இதை நம்ம இணைப்பு சொற்களா பயன்படுத்துவோமா, அதாவது இடை சொற்களா நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? சோ 24க்கு டெல்லி ஆன்சர். 25 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றுக. மனம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலருக்குள். ஓகேவா? மண்ணில் புதுமை மலருக்குள் மனம் வைத்தாய். மண்ணில் புதுமை என்னன்னா மலருக்குள்ள மனம் வச்சதான். ஓகேவா? 25க்கு பாம்பே ஆன்சர். அடுத்து 27 பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள். பொருத்தம் இல்லாததுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? பொருத்தம் இல்லாதது. அப்போ தப்பானது எதுன்னு கேக்குறாங்களா? பழந்தமிழ் வாழ்ந்த மக்கள் பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளா வச்சிருந்தாங்களான்னா கிடையாது. அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்னா அறத்தின் வழி வாணிபம் செய்தனர். கரெக்ட். பொருள் தேடுற மாதிரி இருந்தா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்காது? அறம் என்பது இருக்காது. சரியா? அப்புறம் கொல்வது மிகை கொள்ளாதவர்கள், அதுவும் கரெக்ட். கொடுப்பதும் குறைபடாது கொடுத்தவர்கள், இதுவும் கரெக்ட். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன? தப்பானது எது? ஏ தானே. அப்போ 26க்கு ஏ ஆன்சர். அடுத்து 27
கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல். இது சரியா? வீட்டுக்கு வந்தவங்களை நம்ம என்ன பண்ணோம்? வரவேற்று உபசரிக்கணும். சரி. அடுத்து, அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல். அதாவது முட்டாளுங்க பேசுறத நம்ம வந்து பொறுத்துக்கணும். கூட கூட நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து பண்ணக்கூடாது. கரெக்டா? இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போதோ இல்ல நார்மலா நம்ம வந்து வெளியில இருக்கும் போதோ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் கரெக்ட். வீட்டிற்கு அந்த உறவினரை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல் என்பது தப்பான ஒரு விஷயமா? அடுத்தது, உடல் நலம் பேணாதிருத்தல் என்பது தவறு. அப்ப ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரியானது. 27க்கு ஏ ஆன்சர். அடுத்து 28. கிளி, கிழி, கிளி. ஓகேவா? கிளி, கிளி, கிழி, கிளி போன்ற சொற்களுக்கான சரியான பொருள் வேறுபாட்டை தெரிவு செய்ய. சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒரே கிளி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? இப்போ கிளினா என்னன்னா பயம், அச்சம். இங்க கிளினா என்னது? பயம். கிழினா கிழிச்சு போறது. கிளின்றது என்னது? ஒரு வகையான பறவை. 28க்கு ஏ ஆன்சர். அடுத்து 29. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர்கள் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றுக. மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள். அதான் கரெக்டான ஒரு வேர்டு. 29க்கு சி ஆன்சர். 30. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழுவதுதான். சரியா வரிசைப்படுத்தணும்னா என்ன வரும் நம்மளுக்கு? ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வருவதுதான் கவிதை. அப்போ கவிதை என்றது என்னன்னா, ஆற்றல் நிரம்பிய சொல் தானா வரணும், பார்த்தோன்னே அப்படியே வந்து கொட்டணும் அப்படின்வாங்கல்ல, அது. 30க்கான ஆன்சர் டெல்லி. 31. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரா மாற்றுக. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. இதுதான் கரெக்டான ஒரு சொற்றொடர். ஓகேவா? இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு கரெக்டான எக்ஸாக்ட் மீனிங் வராது. 31க்கு சி. 32. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. ஓகேவா? அதாவது இது வந்து அவங்களே வந்து கரெக்டா கொடுத்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம வந்து சொற்களை வந்து இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி போட்டுவோம். அதாவது மாணவர்கள் வட்டமாக, மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. ஓகே, அந்த வேற்றுமை உறுப்புகளை பயன்படுத்தணும். மாணவர்களை வட்டமாக உட்கார வைங்க அப்படின்னு அர்த்தம். 32க்கு பாம்பே ஆன்சர். அடுத்து 33. வியநகர் குறைபடா கொலக்கூடை கொலக். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த புக்குகளை வேணா படிச்சிருந்தா தான் போட முடியும். கொலக் குறைபடா கோளுடை வியநகர். இதான் ஆன்சர். 33க்கு டெல்லி. சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். 34க்கு சி. அடுத்து 35. சொற்களை ஒரு முறைப்படுத்துக. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். 35க்கு பாம்பே. 36. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? ஆதிரையான். இதுல வந்து ஆதிரை அப்படின்றது என்னன்னா, அது வந்து ஒரு வகையான இந்த ஆக்சுவலா இதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஆதிரை என்பது வந்து சிவனுடைய பேருன்னு சொல்லுவாங்க. ஆதிரையான். ஆதிரையான் என்பது என்னது? சிவனுடைய இன்னொரு பேரு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த திருவாதிரை அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கா, அந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட இன்னொரு பேரு தான் ஆதிரை. ஓகேவா? அப்போ இந்த ஆதிரையான் என்பது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, திருவாதிரை, அதாவது ஆதிரை
நட்சத்திரம் வரக்கூடிய நாளை குறிக்குது. ஆதிரை நட்சத்திர நாளை வந்து குறிக்குது. ஓகேவா? இப்ப பழங்காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நட்சத்திர நாள்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்கல்ல, பிறந்த நாள் கூட. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆதிரை நட்சத்திர நாள் யாரை குறிக்குது? சிவபெருமான குறிக்குது, ஆதிரையான். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னாக்கா இது எதை குறிக்குது? நட்சத்திரத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஆதிரையான் என்பது இந்த நட்சத்திர நாளை அடிப்படையாக கொண்டு வந்த ஒரு பெயர் சொல்லுதான் இந்த ஆதிரையான். ஓகேவா? காலத்தின் அடியாக வந்த பெயர், காலத்தின் அடியாக வந்த பெயர் தான் இந்த ஆதிரையான். அப்ப ஆதிரையான் என்பது எதை பத்தி குறிக்குது? காலப்பெயரை வந்து குறிக்குது. சரியா? காலப்பெயரை குறிக்கிறது. 36க்கு பாம்பே ஆன்சர். சோ ஆதிரைன்னு ஒரு பேர் இருக்கும். ஆதிரைன்றது இந்த மணிமேகலையில வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அடுத்து 37, நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக. நாற்காலின்னு அது ஒரு பொருள் தானே, அது ஒரு பொருட்பெயர். நாற்காலி என்பது பொருட்பெயர். 37க்கு ஏ. 38, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். ஓகேவா? இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஆன்சர். இதுக்கேற்ற நீங்க ஒரு கேள்வியை கேட்கணும். ஓகேவா? இப்போ இதை நீங்க எப்படி நம்ம கேள்வியை மாத்தலாம்? இயற்சொல் என்றால் என்ன? இயற்சொல் என்பது யாது? அதான கேட்போம். அப்ப இயற்சொல் என்பது யாது? எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் ஆகும். இது வந்து எல்லாருக்கும், படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே இது புரியும். படித்தவர் அண்ட் படிக்காதவர் இருவருக்கும் புரியும்படி அமைந்த சொற்கள் தான் இயற் சொற்கள். ஓகேவா? சோ இந்த மாதிரி சொற்கள்ல வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இன்னொன்னு வந்து ஒண்ணு இயற்சொல், ரெண்டாவது திரிச்சொல் அப்படின்னு. திரிச்சொல். சோ இந்த திரிச்சொல்ன்றது படித்தவருக்கு மட்டும்தான் புரியும். ஓகேவா? படித்தவருக்கு மட்டும்தான் புரியும், படிக்காதவங்களுக்கு எது புரியாது. அதற்கு வந்து வடச்சொல். சோ தமிழ் மொழியில் பயன்படுத்தக்கூடிய வடமொழி சொல்லுக்கு என்ன பேரு? வடச்சொல் பேரு. அப்புறம் திசை சொல். திசை சொல் என்றது என்னன்னாக்கா தமிழ் மொழியில் பயன்படுத்தக்கூடிய வடமொழி அல்லாத பிற மொழி சொற்களுக்கு என்ன பேரு? திசை சொற்கள் அப்படின்னு பேரு. ஓகேவா? 38க்கு டெல்லி ஆன்சர். 39 பொருட்பெயர். சரி, 39 மல்லிகை என்பது என்னது? மல்லிகை என்பது ஒரு வகையான இருக்கக்கூடிய ஒரு பொருள். சரியா? மல்லிகை பூ அப்படின்னு சொல்றோமா? மல்லிகை பூன்றது என்னது? ஒரு பொருட்பெயர். அடுத்து பள்ளி. பள்ளின்றது என்னது? இடம், ஒரு பிளேஸ். நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னா எங்க நம்ம ஸ்கூல் இடம் பள்ளி என்னக்கூடிய ஒரு இடத்துக்கு போறோம். கிளை. கிளை வந்து சினை பெயர், இனிமை வந்து பண்பு பெயர். 39க்கு என்ன ஆன்சர்? ஏ ஆன்சர். 4 3 1 2 40. பொருட்பெயர். பொருட்பெயர்னா என்னது? நாற்காலி, புத்தகம். இப்பதான் பார்த்தோம். கரெக்டா? நாற்காலி, புத்தகம். அப்புறம் இடப்பெயர் வேலூர், நாமக்கல். காலப்பெயர் மாலை, இரவு. சினை பெயர் முகம், கை. ஆன்சர் என்ன? 3 4 1 2. 40க்கு பாம்பே ஆன்சர். 41. இந்த கொஸ்டின்ல வந்து நிறைய பேர், சில பேர் தப்பு பண்ற வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, கொஸ்டினை வந்து நம்ம டீட்டெயிலா படிக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பொருத்தமற்ற பெயர் சொல்ல எடுத்து எழுதுக. ஓகேவா? நீங்க படிக்கும்போது இந்த விட்டுருவீங்க, இதை மட்டும் படிச்சிருப்பீங்க, மைண்ட்ல ஏற்றி இருப்பீங்க. ஓகேவா? இப்போ இதுக்கேற்ற ஆன்சர் கீழே இருந்துச்சுன்னா நீங்க தப்பா வந்து ஆன்சர் போட்டிருப்பீங்க. ஓகேவா? நல்ல வேலை இந்த இடத்துல வந்து நீங்க இதுக்கேற்ற கரெக்டான ஆன்சர் கீழே கிடையாது, தப்பா படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா. இப்போ பொருத்த மட்டும் என்ன கேக்குறாங்க? தப்பான பெயர் சொல் எதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? பாருங்களேன், காலப்பெயர் என்பது என்னது? காலப்பெயர் என்பது ஆண்டை வந்து குறிக்கிறது. ஓகேவா? அப்போ காலப்பெயர் என்பது தப்பு. ஓகேவா? காலப்பெயர் என்பது தப்பு, பொருத்தமற்றது. ஓகேவா? சினை பெயர் கண்ணு. சரியா? பொருந்துதா? பண்பு பெயர் ஆண்டு. ஆண்டு காலப்பெயரா? பண்பு பெயர்னா செம்மை.
அப்ப அதுவும் தப்பா. தொழில் பெயர் ஆடுதல். சரியா? அப்போ இங்க பொருத்தமற்றது என்ன இருக்கு? ஏவும் சியும் தான் பொருத்தமற்றது. ஓகேவா? சோ 41க்கான ஆன்சர் என்னது? ஏ ஆன்சர். சோ இதனாலதான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, பொருத்தமற்றதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும், இந்த இடத்துல தப்பு போட்டு வச்சுக்கணும். பொருத்தமானதுன்னு கேட்டாங்கன்னா டிக்கு போட்டு வச்சுக்கணும். அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பீங்க. 41 42 பொறுத்துக. இடுகுறி பொது பெயர். ஓகேவா? இடுகுறி பொது பெயர். சோ இந்த இடுகுறி பெயர்ன்றதுலாம் பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு எந்த ஒரு பொருளும்லாம் வந்துட்டு இருந்திருக்காது. இப்ப மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வச்சாங்கன்னா தெரியாது. ஓகேவா? அதே மாதிரிதான் இடுகுறி பொது பெயர் என்பது காடு. காடுன்றது ஒரு பொது பெயர் தானே. ஏன் வச்சாங்க? காட்டுக்கு பேருக்கு வராது. ஓகேவா? அது அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர்னு என்னது? காடுன்றது பொது பெயரு, இடுகுறி பொது பெயரு. அந்த பொதுல பனைன்ற ஒரு மரம் என்னது? ஒரு சிறப்பு பெயர். ஓகேவா? பனை என்பது ஒரு இடுகுறி சிறப்பு பெயர். அப்புறம் காரண பொது பெயர். காரண பொது பெயர் என்னது? அதுக்கு பேர் வச்சதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். இப்ப எக்ஸாம்பிள், காரண பொது பெயர் பறவை. பறக்கிறதுனால அதுக்கு பேர் பறவை. பறக்கிறதுனால அதுக்கு பேரு பறவை. காரண சிறப்பு பெயர்ன்றது என்னது? மரங்கொத்தி. மரங்கொத்தி. மரத்தை கொத்துறதுனால அதுக்கு என்ன பேரு? மரங்கொத்தி, மீன் கொத்தி, பச்சை பாம்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ 42க்கான ஆன்சர் என்னது? 3 4 2 1. அடுத்து 43. வட்டம் என்பது எந்த வகையான பெயர் சொல் வகைகளில் எதுல வருதுன்னு கேக்குறாங்க. சோ வட்டம் என்பது என்னது? ஒரு பண்பு பெயர். ஓகேவா? ஒரு பண்பு பெயர். சொல்லுவாங்கல்ல, சில பேர் முகம் நல்லா சொல்லுவாங்கல்ல, வட்ட முஞ்சா ஒருத்தன் இருப்பான் பாரு அப்படின்னு, சதுர முஞ்சா ஒருத்தன் இருப்பான் பாரு. அப்போ பண்பு தானே குறிக்குது. அப்போ பண்பு பெயர் என்பது என்னன்னாக்கா வடிவம், நிறம், அளவு, தன்மை, இது எல்லாமே இருக்கிறது தான் பண்பு பெயர். வடிவம். ஓகேவா? அப்போ வட்டம் என்பது என்னது? வடிவத்துக்குள்ள வந்துருது. அப்போ 43க்கான ஆன்சர் என்னது? டெல்லி. 44. கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை எதுன்னு கேக்குறாங்க. முதல்ல பெயர் சொல்கள் அப்படின்றது எத்தனை வகைப்படும்னா ஒரு 6 வகைப்படும். சரியா? பெயர் சொல்கள் நம்மளுக்கு ஒரு 6 வகைப்படும். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொருட்பெயர், இந்த காலம், தொழில், பண்பு, பொருட்பெயர், இது எல்லாமே பெயர் சொல்லுதான். சரியா? இது இல்லாம இருக்கிறது பாத்தீங்கன்னா இது இல்லாம இருக்கிறது சினை, அப்புறம் இடம். ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை எதுன்னு கேக்குறாங்க. இத படிங்க. ஓகேவா? இத படிச்சோம் அப்படின்னாக்கா மகிழினி. மகிழினி என்றது ஒரு பொருள் பெயர், ஒரு நபர். மகிழினின்றது ஒரு பொருள் பெயரா? அப்போ பொருள் பெயர் வந்துருச்சா? மகிழினி வந்துருச்சு. காலை 9 மணிக்கு. காலை 9 மணின்றது என்னது? கால பெயரா? அப்போ காலை 9 மணி வந்துருச்சா? மணிக்கு. பேருந்துல ஏறி. பேருந்துல ஏறி. சோ பேருந்துன்றது ஒரு பொருட்பெயர். பேருந்துல ஏறி பள்ளிக்கு சென்றால். பள்ளிக்கு சென்றால். பள்ளின்றது ஒரு இடவாகு பெயரா? பள்ளிக்கு சென்றால். அவள் அம்மா மதிய உணவுக்கு. மதிய உணவுன்னு என்னது? காலவாகு பெயரா? மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். அப்போ அந்த வற்றல் என்னது? வத்தி போகுதல். வற்றல் அப்படின்னு அர்த்தம். வற்றல் அப்படின்னா தொழில் பெயர். வற்றல் என்னது? தொழில் பெயர். அப்ப பாத்தீங்கன்னா காலப்பெயர் வந்துருச்சு, தொழில் பெயர் வந்துருச்சு, பொருட்பெயர் வந்துருச்சு. ஆனா யார் வரல? இன்னும் பண்பு பெயர் வரல. அப்போ கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை என்னது? பண்பு தொடர், பண்பு பெயர். சரியா?
44க்கு சி ஆன்சர். 45 மார்கழி மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. மார்கழி பெயர்ச்சொல் வகையை கண்டறிக. மார்கழின்றது ஒரு காலம் தானே. மார்கழி மாதம் திருநாளாம் அதெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்கல்ல. சோ மார்கழி மாதம் என்பது ஒரு காலப்பெயர். சோ காலம்னா அது நேரம், மணிகள், நொடி, வினாடி, நாள், மாதம், ஆண்டு, அது எல்லாமே காலப்பெயர்ல வந்துருமா? 45க்கு பாம்பே. அடுத்து 46 சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். காற்றை நம்ம மாசுபடுத்திட்டு வரோம். நிலம், நீர், காற்று ஆகியவற்றை சமநிலை மாறி புவி வெப்பமாகிறது. இயற்கை. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதாவது காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால அதோடைய தாக்கம், அதனால நிலம், நீர், காற்று மாறி சமநிலை மாறி புவி என்ன பண்ணுதான்? வெப்பமாகி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ என்னது இணைப்பு சொல் என்னது? அதனால். 46க்கு டெல்லி. 47 கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது என்னது? உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகிறது. அதுவும் கரெக்ட். ஆனா இணைப்பு சொல் என்னது? ரெண்டுத்தையும் ஒரே சென்டென்ஸ்ல தான் நம்ம என்ன வேணும்? தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கேள்வி கேட்பாங்களே, எதுக்கு நாம் பண்ணோம்? ஏனெனில், அதுக்கு பதில் என்னது? ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகிறது. அப்ப 47க்கான ஆன்சர் என்னது? டெல்லி. ஓகேவா? 47க்கு டெல்லி. ஏனெனில். 48 நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தாம் தெரியும். அதாவது 4 சுவைதான் தெரியும்ன்றாங்க. இந்த ருசினா என்னன்னு கேக்குறாங்க. ருசி என்பது என்னது? சுவை. 48க்கு ஏ ஆன்சர். 48க்கு ஏ. 49 பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடரை தேர்ந்தெடு. பொருத்தமான காலத்தை சொல்லுன்றாங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சென்டென்ஸ் மேக்கிங்ல கொஞ்சம் தப்பு இருக்குது. ஓகேவா? இதுல நம்ம என்ன மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, மொழிபெயர்த்தல் என்று குறிப்பிட்டுள்ளார் தொடரை தொல்காப்பியர் மரபியலில். இதெல்லாம் தேவையில்லை. அப்படி பார்த்தோம்னா இந்த 4மே சென்டென்ஸ் கரெக்ட் கிடையாது. இப்ப நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த இறந்த காலம் கொடுத்திருக்காங்கல்ல, குறிப்பிட்டுள்ளார் என்பது என்னது? ஒரு இறந்த காலம். குறிப்பிட்டுள்ளார் நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னது? இறந்த காலம்னு பார்த்தோமா? அப்போ இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? இட்டு இருக்கு. ஓகேவா? இட்டு இருக்கா? அப்போ மொழிபெயர்த்தல் என்ற குறிப்பிட்டுள்ளார் என்பது ஒரு இறந்த காலம். மீதி சென்டென்ஸை விட்டுருங்க, அது நமக்கு தேவை கிடையாது, விட்டுருங்க. குறிப்பிட்டுள்ளார் இறந்த காலம், அது கரெக்ட். அடுத்து குறிப்பிடுவார் என்பதை இவங்க என்னன்னு சொல்றாங்க? நிகழ்காலம்னு சொல்றாங்க. ஓகேவா? குறிப்பிடுவார்னா என்னது? ஃபியூச்சர்ல வர்றது, எதிர்காலத்துல வர்றது. ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? நிகழ்காலம் கொடுத்திருக்காங்களா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ குறிப்பிடுவார்னா என்னது? எதிர்காலம். நிகழ்காலம் என்பது தப்பு. ஓகேவா? அது எதிர்காலம். அப்போ எதிர்காலம்னா நம்ம என்ன பார்த்தோம்? இவ்வு, இக்கு இது இருந்துச்சுன்னா எதிர்காலம் பார்த்தோமா? இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? இப்பு இருக்கு. சரியா? அடுத்து பாருங்களேன். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். இது என்ன சொல்றாங்க இவங்க? எதிர்காலம்னு சொல்றாங்க. இப்போ கிறு, கின்று நம்ம என்ன பார்த்தோம்? கிறு, கின்று அப்படின்னா நிகழ்காலம்னு பார்த்தோமா? குறிப்பிடுகின்றார். கின்று இதுதான் கின்றார், இது நிகழ்காலம். ஓகேவா? அதாவது கிறு, கின்று வந்துச்சுன்னா அது நிகழ்காலம். ஓகேவா? அடுத்து பாருங்க.
தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகின்றார். எதிர்காலம் கொடுத்திருக்காங்க, தப்பு. எதிர்காலத்துல அது குறிப்பிடுகிறார். கிரு கின்று நிகழ்காலம். ஆன்சர் என்னது? 49க்கு ஏ ஆன்சர். ஆக்சுவலி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் மேக்கிங்ல தப்பு இருக்கு, நீங்க இதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? 49க்கு ஏ ஆன்சர். 50 பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க. இலக்கண குறிப்புக்கு ஏத்த மாதிரி சொல் எதுன்னு கேக்குறாங்க. உரிச்சொற்தொடர். சோ நம்ம பார்த்துட்டோம், இதை போன இதுல பார்த்திருக்குமா? உரி சொல் தொடர்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது நலிக்கடிது. இது ஆக்சுவலி வந்து நனிக்கடிதுன்னு வந்திருக்கணும். நனிக்கடிது, நனிக்கடிது. ஓகேவா? அப்போ நனிக்கடிதுனா கடிதுனாலே ஸ்பீடா போனா இருக்கும். விடு நனி கடிதுன்னு சொல்லி கம்பராமாயணத்துல சொல்லியிருப்பாங்க. கடிதுனா சீக்கிரம் போ, நனி கடிதுனா நான் ரொம்ப சீக்கிரமா போ அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது. அப்போ உரிச்சொற் தொடர்கள்லாம் நம்ம என்ன பார்த்துட்டோம்? இந்த சால, தவ, நனி, உரு, கழி இதெல்லாம் வந்துச்சுன்னா உரிச்சொற்கள் பார்த்தோமா? 50க்கான ஆன்சர் பாம்பே. 51 இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு. இல்லை என்பது என்னது? குறிப்பு வினைமுற்று. என்கிட்ட இல்லை, அவ்வளவுதான். குறிப்பு வினைமுற்று. இப்போ உங்ககிட்ட வந்து என்ன கேட்டாங்க? இருக்கான்னா இல்லப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்களா? இல்லை, இல்ல, நோ. 51க்கு சி ஆன்சர். 52 அந்தமான் எவகை மொழி. சோ அந்தமான் என்பது ஒரு புதுமொழி. சோ இதுல தனி மொழி என்றது என்னன்னா, தனித்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேரு தனிமொழி. எக்ஸாம்பிள் பாருங்களேன். படம், பார்த்தான். இதுல வந்து தனித்தனியா படம் அப்படின்னாலே வந்து தனியா ஒரு மீனிங் வந்துருது. படம் அப்படின்னா தனி மொழி. படம் என்பது தனிமொழி, பார்த்தான் என்பது தனிமொழி. இது வேற, அது வேற. படம்ன்றது வேற, பார்த்தான்ன்றது வேற. அப்போ தொடர்மொழி என்பது என்னன்னா, பல தனிமொழிகள், படம், பார்த்தான் அப்படின்ற பல தனிமொழிகள் தொடர்ந்து வருவது. இப்ப எக்ஸாம்பிள், படம் பார்த்தான். மீனிங் மாறுது பாருங்க. மேல படம்னா ஏதோ ஒரு படம், பார்த்தான்னா யாரோ பார்த்திருக்காரு. அவர் எங்க பார்த்தாரு? படம் பார்த்தாரா? வெளியே எங்க வேணா பார்த்திருக்கலாம். ஆனா இது ஒரு மீனிங் என்ன? படம் பார்த்தான்னா ஒருத்தர் படத்தை பார்த்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பொதுமொழி என்பது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல அந்தமான் அப்படின்றது இதை சேர்த்து படிச்சா ஒரு மீனிங் இருக்கும், பிரிச்சு படிச்சா வேற ஒரு மீனிங் நம்மளுக்கு கொடுக்கும். இப்ப அந்தமான்ன்றது ஒரு இடத்தை பத்தி நம்ம சொல்றதா, அதை நம்ம பிரிச்சோம் அப்படின்னாக்கா அந்த மான், அந்தன்றது தனி பொருள் வந்துடும், மான்னா உங்களுக்கு ஒரு தனி பொருள் வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்களேன். வேங்கை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. வேங்கை, வேங்கை என்பது பொதுமொழி. ஓகேவா? சோ வேங்கை என்பது ஒரு மரத்தையும் குறிக்கும், இல்ல ஒரு சிறுத்தை வகையில ஒரு விலங்கினத்தையும் குறிக்குமா? இப்போ வேங்கையை நம்ம பிரிச்சோம்னா அது என்ன மாறுது? வெம் பிளஸ் கை, அதாவது வேகின்ற கை, வேகின்ற கை. ஓகேவா? அதாவது வேகின்ற கை நம்மளுக்கு அது மாறுதா? அப்போ வேங்கைய வந்து பிரிச்சு படிச்சா ஒரு பொருள் தருது, சேர்த்து படிச்சா ஒரு பொருள் தருது. அப்படி ஒரு வார்த்தை வந்துட்டு பிரிச்சு படிச்சா ஒரு பொருளையும் சேர்த்து படிச்சா ஒரு பொருளையும் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பொதுமொழி. ஓகேவா? சோ தனிமொழின்றது தனித்து பொருள் கொடுத்துச்சுன்னா தனிமொழி, பல தனிமொழிகள் தொடர்ந்து வந்துச்சுனாக்கா தொடர்மொழி. ஓகேவா? சோ அந்தமான் என்பது ஒரு பொதுமொழி. 52க்கு சி ஆன்சர். 53 செல்வ செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு. சோ இப்பதான் நம்ம பார்த்திருப்போம், செல்வ செவிலின்றது ஒரு உருவகம். ஓகேவா? செல்வ செவிலின்றது ஒரு உருவகம். 53க்கு சி ஆன்சர். 54 பின் வருவனவற்றுள் இரட்டை கிளவி அது. சோ இரட்டை கிளவி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வரும், ஆனா பிரித்தால் நம்மளுக்கு பொருள் தராது. பிரித்தால் பொருள் தராதது என்னது? இரட்டை கிளவி. ஓகேவா? அது தனியா பார்த்தாலே பொருள் எதுவுமே கிடையாது. இப்போ கலகலன்னு சிரிச்சா அப்படின்னா என்னன்னாக்கா
கலகலனுக்கு ஒரு பொருள் கிடையாது. அப்படி சேர்த்து படிச்சாலும் பொருள் இருக்காது, பிரிச்சு படிச்சாலும் நம்மளுக்கு அதுக்கு பொருள் இருக்காது. ஓகேவா? இரட்டை கிளவி எதுன்னு கேக்குறாங்க. கலகலவென சிரித்தால்ன்றது இரட்டை கிளவி, பொருள் தராது. அப்போ வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்தேன் நொந்தேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப என்ன மீனிங் இதுன்னா அடுக்கு தொடர்னு அர்த்தம். இதுல என்னது? அடுக்கு தொடர். சோ அடுக்கு தொடர் என்றது பிரித்தால் பொருள் தரும். 1 முதல் 4 வரையில வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஓகேவா? பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் எமோஷன் இருக்குல்ல, பயம், சந்தோஷம், அந்த டைம்ல அச்சம், மகிழ்ச்சி, அவலம் சொல்லுவாங்கல்ல, ஐயோ ஐயோன்னுவாங்கல்ல. ஓகேவா? அப்போ அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல நம்ம நிறைய முறை வந்து வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா அப்படியே அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருக, இப்போ பிடிச்ச ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா வாங்க 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல. சரிதா? 54 வந்துட்டு ஏ ஆன்சர். 55 கெடுப்பதுவும். கெடுப்பதுவும் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இன்னிசை அளபடை. நம்ம பார்த்திருப்போம் நிறைய டைம். 55க்கு ஆன்சர் என்னது? 55க்கு ஏ ஆன்சர். 56 இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லுன்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க கேட்கிற இலக்கண குறிப்பு என்னன்னா வினை தொகை. ஓகேவா? வினை தொகை. வினை தொகைன்றது என்னன்னாக்கா இதுல நம்மளுக்கு இந்த 3 காலம், இதுல நம்மளுக்கு 3 காலமும் நம்மளுக்கு வந்துட்டு வரும். சரியா? இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா பொங்கு தாமரை, அதாவது பொருந்தாத சொல்லுங்க கேக்குறாங்களா. அப்ப 3 காலம் வர்றதுனாது பொங்கு தாமரை, பொங்குகின்ற தாமரை, பொங்கும் தாமரை. இது வந்துருதா? அலைக்கடல், அகல் முகில், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வினை தொகை தான். இந்த பூதர புயம் அப்படின்றது இதுக்குள்ள வந்துடாது. இந்த பூதர புயம்ன்றது சீரா புராணத்துல வரக்கூடியது. இந்த புயம்னா வந்து தோல். ஓகேவா? புயம்னா தோல். அதாவது நம்ம சீரா புராணத்துல வரக்கூடிய ஒரு வேர்டு அது, பூதர புயம் அப்படின்றது. சரியா? 56க்கு பாம்பே ஆன்சர். 57 தழையா வெப்பம் தழைக்கவும் எனும் தொடரில் தழை அப்படின்றது என்னன்னாக்கா தழையா வெப்பம் தழைக்கவும்ன்றதுன்னா தழைனா வளருது, நல்லா தழைச்சு வளருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. தழையா வெப்பம்னு அது அடங்காம எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ தழைனா என்னது? ஒரு வினை தானே குறிக்குது, எரிந்து கொண்டிருக்கிறது, தழைதல், வளருதல், அதானே. அப்போ 57க்கு என்னது ஆன்சர்? சி ஆன்சர். 58 துணி கலை அரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடர் என்ன? ஓகேவா? செய்வினை தொடர் என்ன? இது வந்து பார்த்தோம்னா முதல்ல இது வந்து ஒரு செயற்பாட்டு, இது வந்து ஒரு செயற்பாட்டு தொடர். ஓகேவா? செயற்பாட்டு தொடர். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆள் அப்படின்றது வரும். ஓகேவா? ஆள்ன்றது வந்துடும். அதுக்கடுத்து கடைசியில பார்த்தீங்கன்னா பட்டது அப்படின்னு வந்துடும். பட்டது அப்படின்னு வரும். அந்த செய்தவர் அப்படின்றவர் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு நடுவுல வந்துருவாங்க. ஓகேவா? அந்த வினை வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா துணி கலை அரசியால் தைக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு தொடர். இதை செய்வினையை நம்ம மாத்தணும்னா நம்ம எப்படி மாத்தணும்? இந்த செய்வினை தொடர் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த 2ஆம் வேற்றுமை உருவு வந்துடும். ஓகேவா? 2ஆம் வேற்றுமை உருவு நம்மளுக்கு வந்துடும். இங்க ஆள் என்பது வந்துட்டு 3ஆம் வேற்றுமை உருபா.
அப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா செயற்பாட்டு தொடர், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா அது செய்வினை தொடர். அப்போ துணி கலையரசியால் தைக்கப்பட்டதை எப்படி நம்ம மாத்தலாம்? கலையரசி துணியை தைத்தால், இந்த ஐ வந்துருதா மறைஞ்சு, கலையரசி துணியை தைத்தால், இது வந்து பாத்தீங்கன்னாக்கா செய்வினை தொடர். அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்போ அந்த செய்தவர் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க. ஓகேவா? அதாவது எழுவாய் நம்மளுக்கு முன்னாடி வரும். எழுவாய் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை. எழுவாய் நடுவுல வந்தாரு அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினை. ஓகேவா? செயற்பாட்டு வினையில நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்? நம்மளுக்கு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இருக்கும், எழுவாய் செகண்டா இருக்கும், பட்டதுன்றது கடைசியில வரும். செய்வினை அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு நடுவுல வரும், எழுவாய் முதல்ல இருக்கும். சரியா? 58க்கு டெல்லி ஆன்சர். 59 இங்கு உடனிலை மெய் மயக்கத்தை குறிக்கும் சொல் என்னது? முதல்ல மெய் மயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மெய் மயக்கம் என்பது இரண்டு மெய்கள் இணைந்து வருவதுதான் மெய் மயக்கம். இரு மெய்கள் இணைந்து வருவது, ரெண்டு மெய் தொடர்ந்து வந்தாலே அதுக்கு பேர் என்னது? மெய் மயக்கம். அதுல என்ன கேக்குறாங்கன்னா உடனிலை மெய் மயக்கம்னா என்னன்னு கேக்குறாங்க. சோ உடனிலை மெய் மயக்கம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே எழுத்து வரும், சேம் வேர்டு நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதுல தாங்க சேம் வேர்டு இருக்கு. பொன்மனம் விட்டுருங்க. ஆர்த்து என்பது அது வந்து பாத்தீங்கன்னா வேற. இங்க உற்றார் பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கா, ஒரே எழுத்து நம்மளுக்கு இருக்கா. அப்ப அது என்னது? உடனிலை மெய்மயக்கம். அப்போ ஒரே எழுத்து சார்ந்த ரெண்டு மெய் நம்மளுக்கு இரண்டு மெய்கள் நம்மளுக்கு ஒன்னா வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது? உடனிலை மெய்மயக்கம். சரியா? 59க்கு சி ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த மீதி இருக்கிற மூணு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம். சரியா? அப்போ உற்றார் என்பது உடனிலை மெய்மயக்கம். 59க்கு சி ஆன்சர். 60 பின்வரும் இலக்கண குறிப்பிற்குரிய பொருந்தா சொல்லை தெரிய. உருவகம். சோ இதை நம்ம பார்த்தோம் இப்பதான். சரியா? உருவகம்னா என்னது? சோ உருவகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா உவமேயம் முதல்ல வரும், உவமை அடுத்து வரும். சரியா? எக்ஸாம்பிள் வந்து இந்த பொருந்தா சொல் கேக்குறாங்களா, இதுல மீதி இருக்கிற பாதமலர், மலர் பாதம், மலர் அடி, அமுதமொழி, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா உருவகம். ஆனா தேன் தமிழ்ன்றது என்னது? உவமை. ஆக்சுவலா என்ன வந்திருக்கணும்? தமிழ் தேன் நீங்க வந்திருக்கணும். தமிழ் தேன் தான் வந்து உருவகம். சரியா? உருவகம் தமிழ் தேன். தமிழ் தேன் தான் உருவகம். 60க்கு சி ஆன்சர். 61 வயிற்றுக்கும் என்பதில் வரும் உம்மை. வயிற்றுக்கும் என்பதில் வரும் உம்மை சொல்றாங்கல்ல, வயிற்றுக்கும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த இம்மு வந்து இது என்ன சொல்லலாம்? இழிவு சிறப்புண்மை அப்படின்னுவாங்க. நீயும் வாழ்ற அப்படின்னுவாங்கல்ல, நீயும் வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்றாங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நாயும் பிழைக்கும். அப்போ அந்த இம்முன்றது என்னன்னா இழிவா பேசுறது. ஓகேவா? அது வந்து இழிவு சிறப்புமை. 61க்கு டெல்லி ஆன்சர். ஸோ இதோட நம்மளுக்கு வந்துட்டு இந்த குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்ட்டுக்கான ஜெனரல் தமிழ் டிஸ்கஷன் முடிஞ்சுச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.